அதாவது இஸ்லாம் என்றாலே ஒரு மற்ற மதத்தினர்களுக்கு வந்து ஒரு எதிரானவர்களே இருக்கிறாங்க, ஒரு தீவிரவாதி மாரி காணப்படுறாங்க. எண்ணங்கள் வருது. அந்த எண்ணங்கள் வராத பலவுக்கு நம்மளாம் ஒரு சகோதரர்கள் தான். அதாவது கடவுள் என்றது வந்து ஒரு நம்பிக்கை, அந்தந்த விருப்பம். இந்த இப்போ எத்தனையோ இருக்குது. நமக்கு வந்து இப்போ சூரியன் பிடிக்கும், சில சந்திரனை பிடிக்கும் அப்படின்றது. அதுமாரி அவங்கவுங்க வந்து விருப்பத்தில் அவங்க கும்பிட்டுலாம். இப்போ இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் அப்படின்றாங்க. இப்போ அதில் சொல்கிறாங்க ஜாதி மதம் இல்லை, அதனால் வந்து என்னுடைய முன்னோர்கள் வந்து அந்த மார்க்கத்தை வந்து ரொம்ப விரும்பி இது பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் அதை வந்து பின்தொடர்ந்து நாங்கள் வந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுமாரி அந்த ஒரு தோற்றத்தை வந்து நம்ம மறுபடியும் வந்து என்ன செய்யணும்னாக்கா, தமிழர்கள்ட்ட மத்தியில் வந்து அந்த ஒற்றுமை உருவாக்கணும். நான் அந்த மதம் வந்து நல்ல ஒரு மதம் தான், நம்ம வந்து எல்லாம் ஒன்று தான். அது மதம் வந்து வேறு என்றாலும் கூட நம்மளாம் ஒன்றா இருக்கணும். அந்த தீவிரவாதம் என்ற ஒரு அடிப்படை மக்களுக்கு வந்து இது பண்ணணும். அதனால் வந்து நம்ம வந்து தமிழ் பேரை வந்து நம்ம வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை என்னோடய ஆசை. அது நீங்கள் உங்களை போல பெரியவர்கள் சொன்னாக்கா அது வந்து சாத்தியமாகும். அதாவது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பெயர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அரபு மொழி சொற்களாக நீங்கள் பேரை வைக்கிறீங்க. தமிழ்நாட்டில் பிறக்கிறவங்க தமிழில் பேர் வைக்க வேண்டியதானே, மராட்டியத்தில் பிறக்கிறவங்க மராட்டிய பாஷையில் பேர் வைக்க வேண்டியதானே, கேரளாவில் பிறக்கிறவங்க மலையாளத்தில் பேரை வச்சுக்கிற வேண்டியதானே, மற்றவங்களாம் வைக்கிற மாதிரி அப்படி வைக்க வேண்டியதானே, நீங்கள் மட்டும் அப்படி மாற்றுறீங்க என்கிற மாதிரி கேட்குறாங்க. முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், இஸ்லாம் மார்க்கத்தில் குரானை பூரா புரட்டி பார்த்தாலும் சரி அரபு மொழியில் பேரை வைங்கன்னு குரானில் இல்லை. நபிகள் நாயகத்தினுடைய போதனை எடுத்து பார்த்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய பெயர்களை அரபு மொழியில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு குரான்லையும் இல்லை, நபிகள் நாயகம் சொல்லவும் இல்லை. இஸ்லாமிய சட்ட பிரகாரம் ஒருவருடைய பெயர் அரபியில் தான் இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு இடத்திலையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்லப்படவே இல்லை. முதல் அடிப்படை இது. எங்கள் மார்க்கத்தில் அது சட்டம் இல்லை. அதே போல் முஸ்லீம் நபிகள் நாயகம் காலத்தில் வைக்கப்பட்ட பல பெயர்கள், இப்போ வைக்கிற முஸ்லீம்கள் வைக்கிற பல பெயர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் அரபிங்கிறது குறைவு தான். அதில் உதாரணமாக இப்ராஹிம்னு பேர் வைக்கிறாங்க, அது வந்து அரபி கிடையாது. இஸ்மாயில்னு முஸ்லீம் பேர் வைக்கிறாங்க, அது அரபி கிடையாது. நபிகள் நாயகம் காலத்திற்கு முன்னாடி வாழ்ந்த நன்மக்களை பற்றி குரான் சொல்லுது. இப்ராஹிம்னு ஒருத்தர் இருந்தார் நல்ல மனுஷன், இஸ்மாயில் ஒருத்தர் இருந்தார்னு சொல்லு. அவங்க வந்து அரபி கிடையாது, அவங்க அந்த மொழி பேசக்கூடிய மக்களோட வாழ்ந்தவங்க. இப்ராஹிம் என்பவர் அவர் ஒரு பகுதிக்கு வாழ்ந்தார், அவர் ஒரு பகுதியில் என்ன மொழி இருந்துச்சோ அந்த மொழி அவர் பேசினார். இஸ்மாயில்ங்கிற சொல்லுக்கு அரபி அகராதியில் அர்த்தமே கிடையாது. பிற மொழியில் வாழ்ந்த நன்மக்களுடைய பெயர்களை நபிகள் நாயகமே வச்சு தன்னுடைய மகனுக்கு நினைஞ்சாங்க, இப்ராஹிம்னு வச்சாங்க. இப்ராஹிம் அரபி சொல்லு இல்லை. அப்போ அரபியில் தான் பேர் வைக்கணுமாக இருந்தால் இந்த மாதிரியான இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக்குலாம் பேர் வைக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அது அரபு சொல்லு கிடையாது. அந்த பேரை முஸ்லீம்கள் வைக்க தான் செய்கிறாங்க. அதே போல் இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் உருது மொழியெலாம் பேர் வைக்கிறாங்க. அரபியில் முஸ்லீம் பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே அரபின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, தமிழ் இல்லைன்னு நீங்கள் அரபின்னு விளைக்கிறீங்க. ஆனால் முக்காவாசி என்னென்னு கேட்டால் உருது மொழியெலாம் வைக்கிறாங்க. உருது அவங்களுடைய தாய்மொழி. உருது தான் அதிகமான முஸ்லீம்களுடைய தாய்மொழியாக இருக்கிறது. அவங்க மொழியில் தான் அவங்க பேர் வைக்கிறாங்க, உருது மொழியெல்லாம் பேர் வைக்கிறாங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா அந்த உருது மொழி அரபின்னு நினைத்து கொண்டு என்ன செய்கிறோம், இப்போ நர்கிசன் பேர் வைக்கிறாங்க, நர்கிசன்லாம் அரபி கிடையாது. பர்வீன்கிறாங்க, பானுங்கிறாங்க, இதெல்லாம் அரபி கிடையாது. அதெல்லாம் உருது. பேகம்ங்கிறாங்க, பிவிங்கிறாங்க, இதெல்லாம் இந்த சொல்ல அரபியில் கிடையாது. அரபு மொழி டிக்ஷன் எடுத்தீங்கன்னா பேகம்ங்கிற வார்த்தை இருக்காது, பிவிங்கிற வார்த்தை இருக்காது. முஸ்லீம் பெண்களுடைய பேரை பார்த்தீங்கன்னா பேகம், பிவி, பானு இப்படிலாம் வைக்கிறாங்க. அப்போ இந்த சொற்கள் எல்லாம் உருது மொழியில் உள்ள சொற்கள். உருது மொழியில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க பாஷையில் பேரை வச்சுக்கிட்டாங்க, அரபியில் வைக்கல அவங்கள. அப்போ அந்த உருது மொழியில் உள்ளவங்க அந்த தாக்கத்தினால தமிழ்நாட்டில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த மாதிரி பேர்களை வைக்கிறாங்களே தவிர இஸ்லாம் சொன்னிச்சிங்கிற அடிப்படையில் வைக்கவும் இல்லை, பிற மொழியில் வைக்கக்கூடாதுன்னு சட்டமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பேருக்கு ஒரே ஒரு சட்டம் தான் இருக்குது இஸ்லாத்தில். எந்த பேர் நீங்கள் வைத்தாலும் அந்த பெயர் வந்து கடவுளை இழிவுபடுத்துகிற விதமாக கெட்ட அர்த்தம், கிறுக்கு பையன் பேர் வைக்கலாம் ஒரு ஆளுக்கு, நல்ல அர்த்தம் தரக்கூடிய சொற்கள்லாம் பேர் வைக்கணுமே தவிர அல்லது இறைவனை இழிவுபடுத்துகிற மாதிரி உள்ள சொற்களில் பேர் வைக்கக்கூடாது. இதை தவிர்த்து விட்டு நீங்கள் எப்படி வேணாலும் பேர் வைத்துக் கொள்ளலாம், நல்ல பேர்களை வைத்துக் கொள்ளலாம். இதுதான் இஸ்லாமிய சட்டம். அதே நேரத்தில் என்னன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழகத்தை பாகிஸ்தானில் பேர் வைக்கிறாங்களே அதில் 95% பேர் அரபி கிடையாது. பாகிஸ்தான் பனாசிர் புட்டோங்கிறாங்க, பனாசிர் அரபியா? பனாசிர் அரபி கிடையாது. அந்த நாட்டுக்கே பிரதமராக இருந்துச்சு, அது உருது, அவங்க தாய்மொழி.
பெனாசிருங்கிறவங்க அந்த அப்போ அந்த 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 மொழியில் அவங்க பேரை வச்சுக்கிட்டாங்களே தவிர அரபு மொழியில் அவங்க பேர் வைக்கல. இதை விளங்கிக்கிறணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழில் இருக்கக்கூடிய நம்ம எங்கள் முன்னோர்கள் அவங்களாகவே என்ன செஞ்சாங்க, இந்த பேர்களை வந்து தமிழில் வராமல் பார்த்துக்கிட்டாங்க. எதனால் பார்த்தாங்கன்னு கேட்டால், தமிழ் மொழியில் உள்ள மக்கள்கிட்ட போய் ஒரு பேரை சொன்னவுடனே அது என்ன ஜாதின்னு கேட்பாங்க. ராமசாமினோ நீ செட்டியாரா கேட்டு தெரியாட்டி மண்டை வெடிச்சிடும். பேரை சொன்னவுடனே அதை வந்து நம்ம அவனோட தொடர்பு வைக்கணுமே, உறவு கொள்ளணுமே. இவன் எவனா இருப்பான், இவன் என்ன சாதிக்காரனா இருப்பான் அப்படிங்கிற வகையில் கிருவி அரைஞ்சி இவர் செட்டியாரா, அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிடுவோம், இவர் ஐயர் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிடுவோம், இவர் நம்ம ஜாதியான்ற மாதிரி துருவக்கூடிய ஒரு தன்மை இருந்ததுனால இந்த ஜாதி வேணான்னு இஸ்லாத்துக்கு வந்தாங்கல்ல, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம மறுபடியும் ராமசாமின்றவுன்னா போன ஐயரான்னு கேட்பாங்க, ராமசாமி செட்டியார முதலியாரன்னு கேட்பாங்க, மறுபடியும் பழையபடி யாவப்படுத்திட்டு இருப்பாங்க. நம்ம அப்துல் காரன் சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. அப்துல் காரன் நாடார் அப்துல் காதரா, செட்டியார் அப்துல் காதரா, தலித் அப்துல் காரன் கேட்பாங்களா? இதுக்காக வேண்டி எங்கள் மக்கள் அவங்களா செஞ்ச முடிவு. அவங்க அப்படி வச்சிருந்தாலும் தப்பு கிடையாது. அவங்களா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், நம்ம எந்த ஜாதி வேணான்னு வந்துட்டோம், அடக்குமுறைகளுக்கு பயந்து நம்ம இஸ்லாத்துக்கு சேர்ந்தோம், மறுபடியும் போட்டு அந்த பேரை சொல்லிட்டு இருந்தோம்னு சொன்னால் திருப்பி திருப்பி கேட்பாங்க, நம்ம யாராக இருப்போம் குறைவாங்க, நம்மளுக்கு அதை யாவப்படுத்திட்டே இருப்பாங்க. இப்போ நாங்கள் எந்த ஜாதின்னு மறந்துட்டோம். இப்போ இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்கல்ல, இன்னைக்கு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தால் அவருடைய ஜாதி அவருக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு செட்டியார் முஸ்லீம் ஆனார்னு வைங்களேன், அவர் செட்டியார்லேருந்து வந்தார்னு தெரியும். 2 தலைமுறைக்கு முந்தி வந்து எந்த முஸ்லீம்கிட்ட கேளுங்க, நீங்கள் என்ன ஜாதியிலேருந்து வந்தீங்க தெரியாது. இப்போ எனக்கே தெரியாது. இப்போ நான் வந்து முஸ்லீமாக கண்டிப்பாக அரபு நாடு கிடையாது. 2-3 தலைமுறைக்கு முன்னாடி எங்கள் அப்பா மாட்ட வந்திருப்பாங்க, ஒரு 5 தலைமுறை வந்திருப்பாங்க, எப்போன்னு தெரியல. ஆனால் எந்த ஜாதியிலேருந்து வந்தாங்க எனக்கு தெரியல. ஏன் எனக்கே தெரியல? அடிப்படையை மாற்றி விட்டோம். அது தொடர்ச்சி இருக்குமே, என்னால் என்ன செய்வாங்க, அதை அந்த ஜாதி ஒட்டிக்கிட்டே வரும். அது வேணாம், அந்த ஜாதி நம்ம எந்த ஜாதின்னு தெரியவே வேணாம். முஸ்லீம்கள் வந்து நாங்கள் எந்த ஜாதி என்று தெரியவே கூடாது. தெரியாட்டி தான் அது ஒதுக்க மாட்டான், தெரிஞ்சால் அது உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். தெரியவே வேணாங்கிற காரணத்துக்காக வேண்டி தமிழ் கூறுகிற முஸ்லீம்கள் அவங்களாக எடுத்துக்கொண்டு இந்த பெயர்கள் தவிர்த்துருவோம். ஜாதியை கேட்குறாங்க, வேணாம் நம்ம ராமசாமின்னு அதை மாற்றிக்கிடுவோம், இப்ராஹிம் மாதிரி கேட்க மாட்டாங்க, முத்துசாமின்னா கேட்பாங்க. இது மாதிரியான ஒரு நோக்கத்திற்கு நாங்கள் செஞ்சுக்கிட்ட ஏற்பாடு மதத்தில் சொல்லப்படல. இப்போவும் வந்து செல்வன் ஒருத்தர் பேர் வைக்கிறாரு, முஸ்லீம் வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. மார்க்கத்தில் தப்பு இல்லை, இறைவன்ட்ட குற்றம் கிடையாது. நல்லவர் கெட்டவர்னு இப்படி பேர் வைக்கிறோம்ல, அந்த மாதிரியான அடிப்படையில் எந்த சொல்ல வச்சு பேர் வைத்தாலும் இஸ்லாத்தில் தப்பே கிடையாது. ஆனால் அர்த்தம் தவறான அர்த்தமாக இருக்கக்கூடாது, அசிங்கமான அர்த்தமாக இருக்கக்கூடாது. அந்த பேர் ஒரு கண்ணியத்தை தரக்கூடிய ஒரு நல்ல புகழுக்குரிய ஒரு சொல்லாக இருக்க வேண்டும். இது மட்டும்தான் கண்டிஷன். நாங்களாக செஞ்சுக்கிட்ட ஒரு ஏற்பாடு தான், மதத்தில் கிடையாது.